லேர்ன் பேசிக்ஸோட டே 1 சீரீஸ். ஸோ இன்றைக்கி ஹைபிஸ்கஸ் எப்படி போடலான்னு என் கூட லேர்ன் பண்ணலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 2 கர்வ்ஸ் போட்டுக்கோங்க. லிட்ரலி பார்க்க ஐப்ரோஸ் மாதிரி இருக்கணும். தென் லெஃப்ட் சைட் கர்வ் கூட கீழே டவுன்லோட் பார்த்த மாதிரி ஒரு கர்வ், அதே மாதிரி ரைட் சைட் கர்வ் கூட டவுன்லோட் பார்த்த மாதிரி ஒரு கர்வ். இப்போது லெஃப்ட் சைட் கர்வுக்கு மேலே வி ஷேப் மாதிரி ஒரு கர்வ் போட்டு ரைட் சைடு அதே மாதிரி வி ஷேப் போடும்போது அந்த வி ஷேப்பை நல்லா எலாங்கேட் பண்ணி டபுள் லைனாக போட்டுக்கோங்க. இப்போ எண்டில் அந்த ஹைபிஸ்கஸோட சீட்ஸ் இருக்கும்ல, ஸோ அதே மாதிரி இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேலே வந்துட்டு ஒரு டாட் போட்டு குட்டி குட்டி லைன் மாதிரி போட்டுக்கிறோம். இப்போ நம்மளோட பெட்டல்ஸுக்கு வரலாம். பெட்டலுக்கு வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அந்தந்த வி ஷேப்ஸாக இருக்குல்ல, அது எல்லாத்தையும் ஜஸ்ட்டு ஒரு வேவி லைன்ஸ் மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு அவுட்லைன், நல்ல ஒரு அழகான லோட்டஸ் ஹைபிஸ்கஸோட அவுட்லைன் வந்து கிடச்சிரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஷேடிங் தான் இதில் ரொம்ப முக்கியமான பார்ட். ஷேடிங்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ரொம்ப பொறுமையாக நீங்கள் பண்ணணும். நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து ஷேடிங் பண்ண தெரியாது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஷேடிங்கை செப்பரேட்டாக பழகிக்கோங்க. இது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்டிக் மாதிரி இல்லாமல் கொஞ்சம் கர்வ்ஸ் மாதிரி, லைக் ஒரு அந்த பெட்டல் வந்து என்ன ஷேப்பில் இருக்கும், ஸோ அந்த ஷேப்லேயே வந்துட்டு நீங்கள் கர்வ்ஸ் மாதிரி கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அழகாக வந்து ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு லுக் கிடைக்கும். அண்ட் இது வந்து நீங்கள் ஷேடிங்ஸ் மட்டும் எப்பயுமே நீங்கள் பழக தான் வரும். அண்ட் ஆல்சோ அது ஒரு கேம் சேஞ்சர் மாதிரி. உங்களுக்கு வந்து நார்மலாக எந்த ஒரு டிசைன்ஸ் நீங்கள் போட்டாலும் அதை நீங்கள் எப்படி ஷேட் பண்ணுறீங்க, அதுக்கு எப்படி நீங்கள் வந்து திக் லைன் கொடுக்குறீங்கன்றதை பொறுத்து தான் உங்களுடைய ஃபைனல் லுக் வந்து ரொம்பவே அழகாக தெரியும். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிறத பார்த்தே நீங்கள் அதே மாதிரி ரிப்பீட் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு நல்ல ஒரு 3D லுக் மாதிரியான ஹைபிஸ்கஸ் லுக் கிடச்சிரும். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக அப்பர் பார்ட் ஃபுல்லாக வந்து ஷேட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதே மாதிரி கீழே, அதாவது உள்ள அந்த வி ஷேப் எண்ட் இருக்குல்ல, அந்த எண்டில் வந்து நான் அகைன் வந்து ஷேட் பண்ணோம். ஸோ இதை வந்து நம்ம ஃபுல்லாக ஷேட் பண்ணி மேலே இருக்கிற லைன் கூட, மேலே இருக்கிற ஷேடிங் கூட நம்ம ஜாயின் பண்ணணும்னு கிடையாது, கொஞ்சம் கேப் விட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த ஸ்டெம்முக்கு, அந்த சென்டரில் ஒரு ஸ்டெம் மாதிரி வரைஞ்சோம், ஸோ அது கீழே ஒரு கர்வ் மாதிரி ஒரு திக் லைன் போட்டுட்டு குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ லாஸ்ட்டாக ஃபைனல் லுக்காக வெளியே திக் லைன்ஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஃபினிஷிங் வந்துடும். உங்களோட ஹைபிஸ்கஸை ரொம்ப அழகாக 3D லுக்கில் ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயம் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் உங்களுக்கும் மெஹந்தி லேர்ன் பண்ணணும், நீங்கள் வந்து பேசிக் லெவலில் போட்டுட்ருக்கேன்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து 15 days கிளாஸ் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பேசிக் டு அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். இதோட ஃபீ வந்து வெறும் 1